ஜனவரி 14 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 அப்படின்னு சொல்லி வந்து மாற்றி வச்சிருக்காங்க பராசக்தியை. அதே மாதிரி ஜனவரி 9 வந்து ஆல்ரெடி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த படத்துக்கு வந்து காம்படிஷனாக வந்து வருது. ஸோ இது வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து போட்டிருந்தாங்க. இது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு பழைய ஒரு செட் மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. அந்த காலத்து ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின்லாம் யூஸ் பண்ண அந்த கார் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த காஸ்டியூம்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கோலி சோடா வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும். ஸோ இந்த செட்டை வந்து சும்மா பார்க்கும்போது நம்மளால் என்ன அசியூம் பண்ண முடியுது அப்படின்னா இது ஒரு மொழி புரட்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் செட்டப் மாதிரி போட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த காஸ்டியூம்ஸ் இந்த படத்தில் நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு புக்கெல்லாம் இருக்கும் முன்னாடிலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள்.